அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய விழா புனித யாக்கோபு திருத்தூத விழா. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 20, இறை சொற்றொடர்கள் 20 முதல் 28 முடிய. அன்பார்ந்தவர்களே, புனித யாக்கோபு திருத்துவ விழாவை கொண்டாடுகின்ற இந்த அருமையான நன்னாளில் அனைவருக்கும் விழா நல்வாழ்த்துக்கள். புனித யாக்கோபு பெரிய யாக்கோபு அல்லது சந்தியாகப்ப என்று அழைக்கப்படுகிறார். இவர் பெத்சாய்தா ஊரை சார்ந்த செபதேயு சலோமி ஆகியோரின் மகன். ஏன் இவரை பெரிய யாக்கோபு என்று அழைக்கின்றனர் என்பதற்கு மற்றவர்களை விட வயதில் மூத்தவராக இருந்தவர், பெரிய உடல்வாகு உடையவர். அல்பேயின் மகன் யாக்கோபுக்கு முன்னதாக இயேசுவினால் அழைக்கப்பட்டவர் போன்ற பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இந்த 2 சகோதரரும் பேதுரு உடன் ஆண்டவரின் மிக சிறப்பான நிகழ்ச்சியில் சேர்த்து கொள்ளப்பட்டனர். யாக்கோபும் யோவானும் ஆண்டவரை ஒன்றுவிட்ட சகோதரர்கள். ஒன்று சீமோனின் மாமியார் காய்ச்சலால் துன்புற்ற வேளையில் ஆண்டவர் அவரை தொட்டு குணமளித்த போதும், 2வது யாயிர் என்பவரின் இறந்த மகளுக்கு உயிர் கொடுத்த போதும், 3வது ஆண்டவர் மலையில் உருமாற்றம் அடைந்த போதும், 4வது இறுதியாக தோட்டத்தில் இரத்த வியர்வை வியர்த்த போதும் இவர்கள் அவருடன் இருந்தனர். இடியின் மக்கள் என்று யாக்கோபையும் யோவானை ஆண்டவர் அழைத்ததற்கு காரணம் 2. ஒன்று, போதகரே, நாங்கள் கேட்பதை நீர் எங்களுக்கு செய்ய வேண்டும். நீர் அரியணையில் இருக்கும்போது எங்கள் ஒருவர் உமது வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமர்ந்து கொள்ள எங்களுக்கு அருளும். 2வது, சமாரிய எருசலேமை நோக்கி பயணமான இயேசுவை அவர்களின் ஊர் வழியாக போவதை தடுத்தார்கள். ஆண்டவரே, வானத்திலிருந்து தீ வந்து இவர்களை அழிக்குமாறு செய்யவா என்று கேட்டனர். கிபி 42 ஏரோது அக்ரிப்பா மன்னது அரசில் யாக்கோபு தலைவெட்டப்பட்டு இறந்தார் என்பதுதான் வரலாறு. இருப்பினும் 8ஆம் நூற்றாண்டு முதல் இவரின் திருப்பண்டங்கள் ஸ்பெயின் நாட்டில் கம்போஸ்டெல்லா நகரில் இருப்பதாகவும் கிறிஸ்தவ மரபு கூறுகிறது. மத்திய நூற்றாண்டுகளில் இந்நகரில் புனிதர் பெயரால் எழுப்பப்பட்ட பேராலயம் கிறிஸ்தவ பேராலயங்களில் ஈடு இணைத்தது. அன்பார்ந்தவர்களே, இயேசு பொறுப்புகளை மறந்து சலுகைகளை மட்டும் நாடி தேடுவோர் தான் வாழும் சமூகத்திற்கு சுமையாக மாறுகிறார்கள். இந்த மனநிலை ஆபத்தானது என்று எச்சரிக்கும் விதமாகவே பணியாளர் இருப்பதே ஒப்பற்ற தலைமைத்துவம் என்று மேலாண்மை கோட்பாட்டை தலைகீழாக புரட்டி போடுகிறார். இயேசு பணியாற்றும் தலைமைத்துவம் என்ற சொல்லாடல் இன்று மேலாண்மை படிப்புகளில் மிக முக்கிய இடம் வகிக்கிறது. தலைமைத்துவத்துக்கு சரியான விளக்கம் அதுவே. எனவே நம்மில் பணியாற்றும் தலைமைத்துவம் செழிக்க வர வேண்டுவோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இயேசு அனுபவத்தோடு நான் ஒவ்வொரு நாளும் பணி செய்கின்றேனா? உலக ஆசை என்னை தவறான பாதைக்கு அழைத்து செல்கின்றதா? நற்செய்தி அறிவிப்பு பணியை வாழ்வால் ஏற்று அனுபவித்து சான்று வருகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் புனித யாக்கோபு போன்று இயேசு அனுபவத்தோடு பணி செய்யவும், தவறான பாதையிலிருந்து சரியான பாதையை தெளிந்து தேரவும், நற்செய்தி பணிக்காக முழுமையாக அர்ப்பணிக்கவும் வரம் தாரும். ஆமீன்.